நிருபம் 6ஆம் அதிகாரம். அப்போ அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நான் சொல்லும்போது நீங்க வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 5 அதிகாரங்களை முடிச்சிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சத்தியத்திற்குள்ளாக நாம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆழமான அடிப்படையான சத்தியங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் என்ற இந்த தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல முதல் 5 அதிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல் 5 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு விஷயமாய் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். எல்லாரை காட்டிலும் அவர் சிறந்தவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். இந்த எபிரேய நிருபத்தின் ஒரிஜினல் ஆடியன்ஸான அந்த எபிரேய மக்கள், யூத மக்கள், அவர்கள் மனதில் வச்சிருந்த, அவர்கள் பெரிதாய் நினைத்திருந்த, அவங்க வாழ்க்கையில இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பழைய ஏற்பாட்டின் மனிதர்களை விட மாம்சத்துல வெளிப்பட்ட தேவ மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத இங்க எபிரேயர் ஆசிரியர் ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறாரு. இதுல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்படி ஒரு தேவனையும் மனுஷனையும் ஒப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இங்க தெய்வத்துவத்தின் உடைய அந்த இயேசு கிறிஸ்துவை இங்க கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவரா இருக்கிறார், சகலத்தையும் உண்டாக்கினவரா இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறவரா இருக்கிறார். அவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். தேவன் என்று கூப்பிடக்கூடிய தகுதி உள்ளவராய் இருக்கிறாரு. திரியேக தெய்வத்தின் தன்மை உடையவரா இருக்கிறாரு. அந்த திரியேக தெய்வத்தின் தன்மையில 2ஆம் நபராக இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கம்பாரிசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில அவர் வந்தாரு. இப்ப இந்த வந்த மேசியாவாகிய இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, எவ்வளவு சிறந்தவரா இருக்கிறாரு, எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் அவர் பெரியவராக, சிறந்தவராக, உயர்ந்தவராக இருக்கிறாரு. தேவ தூதர்களை காட்டிலும் சிறந்தவராக, பெரியவராக, உயர்ந்தவராக இருக்கிறாரு. மோசேயை காட்டிலும் 3ஆம் அதிகாரத்துல மோசேயை காட்டிலும் பெரியவராக, சிறந்தவராக, உயர்ந்தவராக இருக்கிறாருன்னு பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்துல யோசுவாவை காட்டிலும் பெரியவராக, சிறந்தவராக, உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது இவங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தருடைய கிரியைய, கர்த்தருடைய சித்தத்தை பலமாய் இந்த பூமியில நடப்பித்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அதுல சோர்ந்து போகாமல் எல்லா நேரங்களிலும் முழு உற்சாகத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தாங்க. இவர்களை என்றைக்குமே நம்ம குறைவாய் நம்ம மதிப்பிட முடியாது, குறைவாய் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, நாம ஆராதிக்க வேண்டிய இந்த இயேசு கிறிஸ்துன்றவரு இவங்க எல்லார விட பெரியவரா வெளிப்பட்டாரு. அவர் நமக்கு ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கைன்றது நமக்கு இவர்கள் எல்லாரை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய நிலையை நாம் அடையும்படியாய் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். அதான் அங்க பெரிய சத்தியம். இங்க எபிரேய ஜனங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை விட இயேசு கிறிஸ்து பெரியவர்னு காமிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது 2026ல இன்னைக்கு நமக்கு, நம்ம சபைக்கு, நம்ம சபைகளுக்கு, இன்றைக்கு வாசிக்கிறவர்களுக்கு இது எப்படி ரெலவெண்ட் ஆகுது, எப்படி இது பயன்படுது? அன்னைக்கு எபிரேய ஜனங்களுக்கு ஒரு திட்டம் இல்லாம இருந்துச்சு, ஒரு அறிவு இல்லாம இருந்துச்சு, அதை குறித்துதான் ஒரு தெளிவு இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த தெளிவை உண்டாக்கணும்னு அதை சொல்றாரு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வராம டைரக்டா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். நம்ம இருதயத்துல விசுவாசிச்சு நம் நாவினால ஆண்டவரை அறிக்கை செய்யறோம். இப்ப ஆண்டவரை நம்ம முழு மனதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் பெரிய தெய்வம்ன்றது நமக்கு தெரியுது. நம்ம இல்லங்க மோசேயை விட ஆண்டவர் பெரியவர்னு நம்மள்ட்ட சொல்லி நமக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இயற்கையாவே தெரியும். ஆனா இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த பகுதியை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, இதை எப்படி நமக்கு ஏற்றுக்கொள்றது, இந்த சத்தியம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லயே மிகப்பெரிய ஆள் யாருன்னு கேட்டா
யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அந்த யோவான் ஸ்நானகன் தான் பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள்லயே மிகப்பெரியவர் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா கூடவே இன்னொன்னு சொல்றாரு, அந்த யோவான் ஸ்நானகனை விட புதிய உடன்படிக்கையில இருக்கிற ஒரு விசுவாசி, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, கர்த்தருடைய சீஷர்கள் பெரியவர்களா இருக்காங்க. இங்க ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பேரிசன்ல ஆண்டவர் பெரியவர் தான், சிறந்தவர் தான், உயர்ந்தவர் தான். ஏன் நம்மள அவங்கள விட இப்ப ஒரு பெரிய இதா மாத்திட்டாரு. இதுதான் வந்து எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் தொடர்ந்து எழுதுறாரு. கடைசியில நீங்க 11ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அதுதான் ஆக்சுவலா பெரிய செஷனா நமக்கு போகும். கிட்டத்தட்ட ஒரு 13, 14 மெசேஜ் கிட்ட அந்த 11ஆம் அதிகாரம் தான் நமக்கு போகும். 11ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் நம்மள இல்லாமல் பூரணராகவில்லையேன்ட்டு அங்க சொல்றாரு. அங்க தான் வராரு. ஆனா இங்கேருந்தே அதோட கான்செப்ட்ட நீங்க அதனுடைய விஷயத்த நீங்க மனதுல வச்சுக்கிட்டே நீங்க போணும். ஏன் இப்ப இன்னைக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, 1000 தேவை இருக்கு, 1000 போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க ஆண்டவர் பெரியவர் நமக்கு தெரியும். இது வேற எதுக்கு மோசேயோட பெரியவரு, யோசுவாவோட பெரியவரு, இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? இது எதுக்கு நம்ம என்னுடைய வாழ்க்கையில எப்படி இத நான் பிரயோஜனப்படுத்த முடியும்ன்ட்டு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனா என்னதுன்னா, நாம எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். படையற்பாட்டின் ஜனங்களே அவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதை விட சிறந்தவர்களாய் கர்த்தர் நம்ம மாற்றியிருக்கிறார்னா, நம்ம எவ்வளவு ஒரு பெரியவர்களாய், சிறந்தவர்களாய், மகிமையை கர்த்தருக்கு கொடுப்பவர்களாய் நாம் வாழணும். பழையற்பாட்டு ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதிசயமா இருக்கு. எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பயங்கரமான காரியங்களை அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? சமீபத்துல அந்த சீனாய் மலைய பத்தி டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த சீனாய் மலையில அந்த மலைய காமிக்கிறாங்க. ஜனங்க எங்க பாளையம் இறங்குனாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு அப்படியே அப்படியே அந்த பிக்சர்ல அங்க அப்படியே அந்த மலையில வந்து மேகம் மூடி இருந்து, அப்படியே கர்த்தருடைய சத்தம் அங்க கேட்டு, அங்க இடி, மின்னல் வெடிக்கிற மாரி ஒரு பிக்சர யோசிச்சு பார்த்தேன். இது மாரி நம்ம நம்ம எங்கேயாவது பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? இல்ல? பேசிட்டு இருக்கும்போது, நம்ம நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு அப்படியே பயங்கரமா மேகம் வந்து, பயங்கரமா டமால், டிமில்னு வெடிச்சிட்டு இருந்துச்சுன்னா, என்ன மாரி ஆயிருக்கும்? அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால அவர் இல்லாமலாம் இல்ல. அவர் எங்கேயோலாம் இல்ல. அதே தேவன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு பயம் விட்டு போச்சு. ஏன்னா நம்ம பார்க்கிறது இல்ல. நம்ம வந்து வெறும் சரீரத்தின் கண்களால பார்க்கிறவர்களாய் மாத்திரம் நம்ம இருக்கிறோம். சரீரத்துல இருக்கிற கண்ணு பாக்குது. அதுல ஒண்ணும் தெரியல. அப்படின்னோனே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய செஞ்சுகிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ நம்ம காரியங்கள பெருசா நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கு. இல்ல? பெரிய இது. ஆனா இப்ப ஏன் வந்து பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள விட இந்த புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் வந்து சிறந்தவர்கள்ன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட தரிசனங்கள், அதாவது வெளிப்படையான தரிசனங்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருவீங்கன்ட்டு நானு சொல்லல. ஏன்னா வெளிப்படையா தரிசனத்த பார்த்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. முதல் ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட்ட ஆரோன், அந்த ஜனங்கள என்ன பண்றாரு? ஒழிவு போக செய்றாரு. அந்த அது எப்படி அந்த அந்த சினாரியோ நடந்திருக்குன்றத அன்னைக்கு சும்மா டாக்குமெண்டரி பார்க்கும்போது நமக்கு அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்னன்னா, லிட்டரலா அந்த ஆரோன் ஏற்படுத்தின அந்த பலிபீடம், பொன் கன்றுக்குட்டிய வைத்து வார்ப்பித்து வச்ச அந்த பலிபீடம்ன்றது, அப்படியே நம்ம ஃபோக்கஸ்ல அங்க சீனாய் மலை தெரியுது. கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. மோசே அங்க இருக்கிறாரு. இங்க பொன் கன்றுக்குட்டிய வச்சு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அவ்ளோ பெரிய தரிசனத்த கண்டு, அவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கண்டதுனால, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிட்டாங்களான்னு கேட்டா, இல்ல. என்ன இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். என்ன மோசே கூட தான் கடவுள் பேசுவாரா?
மோசேட்ட மட்டும் தான் அங்க பாரு எவ்வளோ பெரிய மகிமையா பேசிட்டு இருக்கிறாரு. எங்க கூடலாம் பேச மாட்டாரா? நாங்க என்ன தொடக்கூட கூடாதுன்ட்டாரு. கிட்ட கூடாது மலைய தொடக்கூடாது, நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நாங்க பாரு, எ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. அங்க மோசே மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறார்ல, ஒரு ஒரு அனுபவத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறார்ல. இப்ப நாங்க அனுபவிக்கிறோம் பாருன்ட்டு, இங்க இவனா என்ன பண்ணிட்டான், தேவன உண்டாக்கிட்டான். அங்க அந்த பிக்சர் அப்படிதான் இருக்கு. பேக் ட்ராப்ல இவன் இங்க பொன் கண்குற்றி வச்சிருக்கான். அங்க பார்த்தா சீனாய் மலை தெரியுது. இவங்களுக்கு என்ன, அங்க மோசேயோட கர்த்தர் பேசுறார்ல. அங்க ஒரு அனுபவத்த மோசே பெற்றுக் கொள்றார்ல. இது ஒரு நாள் எனக்கு வரும். கர்த்தர் இதன் மூலமா என்னை பேசுவார்ன்ட்டு பொறுத்து இருக்கிறதுக்கு இல்ல. நான் பண்றேன் பார். ஏன் அவரு கூட தான் பேசுவாரா? என்ன நாங்கலாம் பெரிய ஆள் கிடையாதா? எங்கட்டலாம் கடவுள் பேச மாட்டாரா? அப்படின்ற எண்ணம் அந்த ஜனங்களுக்குள்ள வந்ததுனால, இப்ப அவங்க மனசுக்கு தோன்றதுபடி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு தெய்வத்த உண்டாக்கி அவங்க வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஆரோன் சொன்னது தான் பயங்கரமான காமெடி இருக்கிறதுலயே. தானா வந்துருச்சுன்ட்டாரு. தானா தான் வந்துச்சு. ஆனா மோல்டு செஞ்சது யாரு? ஒரு மோல்டு செஞ்சுட்டு, அதுல வார்ப்பிக்கப்பட்ட ஒரு இத ஊத்துனா, அது அது மாரி தான் வரும். நம்ம இப்போ இப்போ ஒரு ஸ்டார் மாரி ஒரு விஷயம் ஒரு ஒரு தங்கத்துல நமக்கு ஒரு இது வந்து வேணும்னு வச்சுக்கங்களேன். முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டார் மாரி மோல்டு செய்வாங்க. அந்த மோல்டு செஞ்சு அந்த மோல்ட வச்சுட்டு, அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்த உருக்கி ஊத்துவாங்க. அப்புறம் பிரிச்சு பார்த்தா, என்ன மோல்டு செஞ்சோமோ அந்த மோல்டு தான் வெளிய வரும். மோசேட்ட சொல்றாரு, ஆரோன் சொல்றாரு, "நான் எல்லாத்தையும் போட்டு ஊத்துனேன். எல்லாத்தையும் உருக்கி ஊத்துனேன். அது தானா வந்துருச்சு" அப்படின்ட்டாரு. ஆனா மோல்டு செஞ்சது யாரு அப்ப? அவர்தான். ஒருவேளை எகிப்துல இருந்து கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த தூக்கிட்டு வரும்போது அது கூட இது மாதிரியான சில விஷயங்கள கூட அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்ப நமக்கு கர்த்தரோடு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. ஒரு அனுபவம் தேவ. அது நாம ஒரு ஒரு திட்டத்த வச்சுக்கிட்டு, நாம ஒரு இத வச்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில கர்த்தர அணுகுகிறதுல எந்த விதமான இது கிடையாது. அப்ப நாம சிறந்தவர்களாய் பழைய ஏற்பாட்டின் அனுபவங்களை விட நாம நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், சிறந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், பெரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவங்கள வந்து சரியான பாதையில அவங்களால நடக்க முடியல. ஆனா நம்மளால இன்னைக்கு நடக்க முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால இப்ப நம்ம சிறந்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் ஆனதுக்கு, அத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவருக்குள்ளாக இப்ப நான் வந்து கர்த்தருடைய செய்கைகளை நடப்பிக்க முடியும். கர்த்தருடைய கர்த்தர் எனக்கு குடுத்த திட்டங்கள நானு நிறைவேற்ற முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்மானங்கள என்னால செஞ்சு முடிக்க முடியும். பிசாசை என்னால ஜெயிக்க முடியும். பிசாசின் தலை நசுக்கப்பட்டு விட்டது. என்னால் இப்ப ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற உறுதிய நாம எடுத்துக்கணும். இந்த 6ஆம் அதிகாரத்த எடுத்துக்கலாம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தவன் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில நம்ம என்னத பார்த்தோம்? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அத. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களால் ஆனீர்கள். பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதனால், அதுதான் அங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இத சொல்லிட்டு இப்ப 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 மனம் திரும்புதல், 2வது 2, 3வது என் பைபிள்ல அப்படிதான் ஆர்டர்ல இருக்கு. உங்க பைபிள்ல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அங்கிருந்து பார்த்தா அப்படியே டைரக்ட்டா இங்க தெரியாது. என் மூஞ்சில பைபிள் தெரியாது. நீங்க உங்க பைபிள பார்த்தா தான் தெரியும்.
அதனால பைபிள பாருங்க. 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்புறம் 4வது கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 5வது, 6வது. நித்திய நியாயத்தீர்ப்பு. அப்ப 6 காரியங்கள் என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள்ல இருக்கா? தேடிட்டு இருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருவாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். சரி, அப்ப இந்த 6 காரியங்கள் இருக்குல்ல, இங்க இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வராரு? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ்ங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல, அடிப்படை தான். ரொம்ப அ தேவையில்லாத ஒரு காரியங்கள். நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் பெரிய விஷயங்களை பார்க்க போயிருவோம் அப்படின்றாரா? இத வாசிக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இத நம்ம எப்படி சொல்றது? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சித்தமானால் எப்படி செய்வோம்? எப்படி செய்வோம்? இப்படி செய்வோம். அத எப்படி செய்வோம்? இல்ல, திருப்பி வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களையெல்லாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புங்கள். தேவப்பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். இப்ப இதை எப்படி சொல்ல வருது? இப்ப இந்த ஒரு 6 காரியத்தை சொல்லிட்டு, இதையே நம்ம மறுபடியும் பேசிட்டு இல்லாம, இதுலயே நம்ம இருந்துட்டு இல்லாம, நாம வேற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போயிருவோம்னு சொல்றாரா இப்ப? ஆனா இங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான காரியம். ஒண்ணு மனம் திரும்புதல், விசுவாசம், அப்புறம் என்னது? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா ஞான ஸ்நானத்தை பத்தி பேசுறாரு. அடுத்தது கைகளை வைக்குதல், அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இதெல்லாம் இந்த கடைசி 2 நடக்கவே இல்ல. அப்ப இத பத்தி நம்ம ரொம்ப டீல் பண்ண தேவையில்லன்ட்டு இந்த ஆசிரியர் சொல்றாரா? இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல அவங்க கடைபிடிச்சிட்டு வந்த சனகாச்சாரமான காரியங்கள். செர்மனிஸ். இது எல்லாமே. இது நமக்கு கிறிஸ்தவ விசுவாசத்துல இருக்கிறவங்களுக்கு வேணா, இப்ப ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வேணா மனம் திரும்புதல் பற்றி உபதேசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். விசுவாசம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதிகமா விசுவாசத்தை பத்தி கத்துன்னு கத்தியிருக்கேன். மனம் திரும்புதலை பத்தி பேசியிருக்கேன். அடுத்தது ஞான ஸ்நானத்தை குறித்து போதனை கொடுத்திருக்கேன். கைகளை வைக்குதல், உங்களுக்குள்ள, அதாவது உங்களுக்கான வல்லமையை பத்தி பேசியிருக்கேன். உங்களுக்கு கர்த்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் யாரு, உங்களுக்கு கர்த்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் மீன்ஸ் என்ன, சபை சொல்லுது, சபையில போதிக்கிற போதனைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இதை பத்தி தானே ஒரு பேசிக் அறிவு நமக்கு இருக்குது. நித்திய நியாயத்தீர்ப்பு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம அந்த உபதேசங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ்பா, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையானது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பூரணர் ஆகும்படி வேற ஒண்ணு செஞ்சாதான் நம்ம பூரணர் ஆகும்படி நம்ம அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் சொல்றாரா? அப்படிலாம் கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? இது எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்க செஞ்சது. எப்படி செஞ்சாங்க? ஒரு சடங்காச்சாரமா சில காரியங்களை செய்யறாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த சில காரியங்களை அப்படியே புதிய ஏற்பாட்டு திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர்கள், முதலாவது சபையை ஸ்தாபித்த அந்த யூதர்கள், அவங்க என்ன பண்றாங்க? அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க கொண்டு வந்த சில காரியங்களை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. எதன் அடிப்படையில் கண்டினியூ பண்றாங்கன்னா, அர்த்தமுள்ள விதத்துல கண்டினியூ பண்றாங்க. இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுத்தோம் இல்ல, இந்த திருவிருந்து எதோட கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா, பஸ்காவுடைய கண்டினியூஷனா வருது. இந்த பஸ்கான்றது அவங்க எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும் நாள்ல அவங்க காலங்காலமா அனுசரிச்சுட்டு வந்தது. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா நாள்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் உட்கார்ந்து, இப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல அவங்க செய்து வந்த காரியங்களை கர்த்தரை நினைவு கூறும்படி நாம செய்யறது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தரை நினைவு கூறாம, அதனுடைய அர்த்தத்தை புரியாம, அதனுடைய உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளாம நாம செஞ்சிட்டோம்னா அது சடங்கு. பாரம்பரியமா கொண்டு வர்றது என்னைக்குமே தப்பு கிடையாது. என்னைக்கு பாரம்பரியம் தப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்த்தமே புரியாம செய்யறது தப்பு. இன்னைக்கு திருச்சபையில 2 பாரம்பரியமா 2 விஷயங்களை கொண்டு வரோம். ஒண்ணு ஞானஸ்நானம். சடங்காச்சாரமா ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா, செர்மனிஸ் மாதிரி ஒண்ணு செய்யறோம்னா, ஒண்ணு ஞானஸ்நானம், இன்னொன்னு திருவிருந்து. இது கரெக்டா, இது 2த்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாரம்பரியமா ஒரு விதங்கள்ல நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இது 2மே பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருந்ததுனால இதை நான் செய்யக்கூடாதுன்னு நம்ம விட்டுறோமா?
இல்ல பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கணுமா? இன்னைக்கு நம்ம ஆடு, மாடு, புறான்ட்டு ஏதாவது பலி குடுத்துட்டு இருக்கிறோமா? இல்ல விருத்த சேதனம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்ல வந்து என்ன பழைய ஏற்பாட்டுல இருந்து எத நம்ம கன்டின்யூ பண்ணணும்? எத நம்ம விடணும்? அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இங்க இந்த ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சில விஷயங்கள் இருக்கு. அத நம்ம அப்புறம் டீல் பண்ணலாம். ஏன்னா அதுலருந்து தான் நம்ம அத பண்ண முடியும். அத நம்ம அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் இத முடிச்சுருவோம். இதுல ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துரட்டும். அதுக்கப்புறம் அங்க போலாம். இங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாரு? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டே என்ன சொல்றாரு? மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை குறித்து பழைய ஏற்பாட்டுல இருக்கிற போதனைகள பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மனம் திரும்புதலுக்குரிய போதனைகள் இருக்கு. மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள்ல ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு நம்ம புரிந்து கொள்ளும்படியாக, மனம் திரும்புவதற்கு நமக்கு நெறைய அடையாளங்களாக, ஒரு முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, நமக்கு ஒரு ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய, இப்ப எப்படி படம் பார்த்து கதை சொல்ற மாரி ஒரு விஷயத்த தியரிட்டிக்கலா சொல்றத விட, ஒரு பிராக்டிகலான சில விஷயங்கள செஞ்சு காமிச்சா, அது புரியுன்றது போல, கர்த்தருடைய கற்பனைகள, கர்த்தருடைய வழிநடத்துதல, கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றத பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பிராக்டிகலா அப்ளை பண்ணி, அது நமக்கு ஒரு அடையாளமா இருக்கு. மனம் திரும்புதல். இந்த வழியில போகாதப்பா, கொஞ்சம் வழிய மாத்திக்கோன்னுல. யூ டர்ன் அடி தான் மனம் திரும்புதல். நீ ஒரு வழியில போயிட்டு இருக்கிற, அது டோட்டலி ராங்கா இருக்குது. மொத்தமா தப்பா இருக்குது. அப்படி போனா நீ ஆபத்துல வந்துருவ. மனம் திரும்புதல்னா, நீ போற வழியில இருந்து ஸ்ட்ரெய்ட்டா ஆப்போசிட்ல போணும். இப்ப உதாரணத்துக்கு மனம் திரும்புதல குறித்து ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப பொய் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். மனம் திரும்புனா, நீ வந்து பாதி உண்மை பேசு, பாதி பொய் பேசிக்கோ. அப்படின்றது மனம் திரும்புதல் இல்ல. வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் அப்படி விலகிக்கோ அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி டச் பண்ணி நீ வந்து வாழ்ந்துக்கோன்னு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை டோட்டலா ராங்கா இருக்கு. நீ என்ன பண்ணணும்? யூ டர்ன் போடணும். பொய்க்கு நேராய், அநித்தியத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய் போயிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை, இப்ப நித்தியத்துக்கு நேராய் போணும். அப்ப ஸ்ட்ரெய்ட் 180 டிகிரி என்ன பண்ணணும்? திரும்பி போணும். இதான் மனம் திரும்புதல். இது பழைய ஏற்பாடுல எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இருக்கு. நோவா காலகட்டத்தில மனம் திரும்புதலை குறித்து தானே உபதேசம் இருந்துச்சு. ஆனா மனம் திரும்பாம அழிவை சந்திச்சாங்க. ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ கத்திக்கிட்டு கிடக்குறாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலைய செய்யட்டும், நான் பாட்டுக்கு என் வேலைய செஞ்சேன்றவன் ஆபத்த சந்திச்சுக்கிட்டான். எவன் எச்சரிப்பு கேட்டு, ஐய்யயோ! நம்ம பொழைக்கணும்னு நெனச்சிருந்தானா, அவன கர்த்தர் காப்பாத்தியிருப்பாரு. ஆனா எவனுக்குமே அந்த புத்தி வரல. நமக்கு அது ஒரு பாடம்ல. நாம மனம் திரும்பணும்ல. சில மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம மனம் திரும்பணுன்றதுக்கு அது ஒரு பெரிய பாடம்ல. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஒரு தன்னுடைய மனம் திரும்புதல் எப்படி ஒரு பகிரங்கமா வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. ஒண்ணொண்ணா நீங்க எடுங்க. பழைய ஏற்பாட்டு சத்திய சம்பவங்கள, அந்த கதைகள, அந்த நடந்த சம்பவங்கள ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இடைப்பட்டு அவர்களுடைய மனதை எப்படி மாற்றுகிறாரு, எப்படி அவருக்கு கர்த்தர் உதவி செய்றாரு அப்படின்றத இந்த ஒரு கண்ணோட்டத்துல அணுகுங்க. தாவீதினுடைய மனமாற்றம் எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தருடைய மனம் மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்குது? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நெனச்சு பாருங்க. திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. நமக்கு எல்லாமே தெரியும். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா சம்பவங்களும் நம்ம தொடர்ந்து வேதத்த வாசிச்சீங்கன்னா, ஒரு கதைகளா, ஒரு ஸ்டோரீஸா மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். எல்லா சம்பவங்களையும் பழைய ஏற்பாட்ட ஒரு பெரிய ஸ்டோரீஸா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மனதுல அது ஒரு கதையாவே நமக்கு இருக்கணும். லிட்டரலா ஒரு இவரு யாரு? இவருடைய பையன் யாரு? இப்படின்ற எப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா, சீரியல்ல இது யாரு? இவங்க யாருன்னு கேட்டா நமக்கு எப்படி பெர்ஃபெக்ட்டா நம்ம சொல்றோமோ, அன்னைக்கு அப்படிதான். எ ஆடுல வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சீரியல் வந்து 25 வருஷம் ஆச்சாம். இப்ப சொல்றான். அவன் சின்ன வயசுல இருந்தத, இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். நான் அப்போ பார்த்தேன்ட்டு அந்த கதைய சொல்றான் கரெக்ட்டா. அப்ப ஒரு ஒரு கதையா இவங்க பொண்ணு, இவன் இவரோட மருமகன், இவனுடைய இதுன்ட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தொடர பார்த்து இவன் இன்னைக்கு கதை சொல்றான் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரியா மனசுல இருக்குல்ல. பழைய ஏற்பாடு அது மாரி ஒரு நிஜமா நடந்த சம்பவம். இந்த கதைகள நம்ம மனதுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் சில சத்தியங்கள பார்க்கும்போது, அந்த கண்ணோட்டத்துல நம்ம அத அணுகி பார்க்கணும். இப்படிதான் நம்ம அ ஒரு டெவலப் ஆக முடியும். இப்படிதான் நம்ம பைபிள இன்டர்பிரேட் பண்ணணும். இப்படிதான் பைபிள நம்ம புரிஞ்சுக்க முடியும். நமக்கு சம்பவங்கள் தெரியும். சம்பவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இதுல ஒவ்வொரு கிளாஸ போட்டு பார்க்கணும். சில எக்ஸ்பெரிமென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர வச்சுட்டு, ஒவ்வொரு கிளாஸா வச்சு பார்ப்பாங்க. அது அந்த பிரிசம்ல எந்த எந்த லைட்ட அது அ தடுத்துருச்சுன்னா, வேற ஒரு ஒரு இமேஜ் தெரியும். திருப்பியும் வேற ஒரு கலர் வைக்கும்போது, வேற ஒரு லைட்ட தடுக்கும்.
இப்ப பார்த்தா அந்த இமேஜினுடைய வேற ஒரு டெக்ஸ்சர் தெரியும். அந்த டெக்ஸ்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸா தூக்கி வைக்கும்போது. நீங்க அந்த எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. சும்மா கீழ வச்சுட்டு மேல ஒரு கலர் கிளாஸ், ஒரு கிரீன் கிளாஸ் வச்சுட்டீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து ஒரு விதத்துல தெரியும். அத எடுத்துட்டு வேற ஒரு ப்ளூ கிளாஸ் வச்சுட்டீங்கன்னா, அந்த இமேஜோடைய டெக்ஸ்சர்ல இப்ப வேற ஒரு இமேஜ், வேற மாரியான ஒரு ஒரு விஷயங்கள் அதுல. அதாவது அதுல இருக்கிற இன்னும் ஆழமான விஷயங்கள் நமக்கு தெரியும். இன்னும் அது மாரி நெறைய விஷயங்கள் கிளாஸஸ் அந்த கலர்ஸ் ஆட் பண்ண அதுல இருக்கிற இது நமக்கு புரியும். அப்படின்ற மாரி பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள நம்ம மனதுல வச்சுக்கிட்டு, இப்ப மனம் திரும்புதலை குறித்து இப்ப ஆதாம் எப்படி ஆதாமுக்கும் மனம் திரும்புதலுக்கும் என்ன சம்பந்தம்? தேவன் எப்படி தேவனுக்கும் அவருக்கும் எப்படி என்னென்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? இப்ப அ பிசாசுக்கும் ஏவாளுக்கும் எப்படி கான்வர்சேஷன் நடந்துச்சு? இதுல மனம் திரும்புதல் எப்படி வந்துச்சு? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், இது மாரி நீங்க தியானிக்க வேத வசனமும் உங்களுக்கு மறக்காது. அதே நேரத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு தேறினவர்களாய், டெவலப் ஆனவர்களாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? மாறுவீங்க. இன்னைக்கு நமக்கு டைம் வந்து எப்படி செலவு பண்றதுன்னே நமக்கு தெரியலல்ல. இதெல்லாம் என்ட்ட கேளுங்க. நான் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு வேறனா இந்த சில புக்ஸ்லாம் உங்களுக்கு பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சேன் போன முறை. சரி அதெல்லாம் கொஞ்சம் ரேர் புக் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்டின்ட்டு சில புக்லாம் கூட எடுத்து வச்சேன். அது இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு, நீங்க வீட்ல போய் வாசிங்க. நெறைய விஷயங்கள் இது மாரியான விஷயங்கள் செய்யும்போது, இது நம்முடைய இந்த வாழ்கிற வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மேன நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம்னா, பிசிக்கல் மேன்ல அது பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பயங்கரமா வெளிப்பட்டுரும். இங்க பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதல குறித்து இப்ப இவ்ளோ சத்தியங்கள் இருக்கு. இவ்ளோ காரியங்கள் இருக்கு. இத ஒரு சடங்கா வச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள் நான் வந்து அப்படி போயிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப இப்படி ஒரு வாழ்க்கை வாழப் போறேன். அப்படின்ட்டு ஒரு அர்த்தமே இல்லாத விதங்கள்ல நம்ம இத செய்ய போறது கிடையாது. ஒரு அர்த்தமுள்ள விதங்கள்ல இத நம்ம செய்யணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்த வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:21 வாசிச்சு பாருங்க. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. 1 மனம் திரும்புதல். 2வது கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசம். இந்த இந்த 6 காரியங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? எபிரேயர் 6ல இருக்கிற முதல் 3 வசனத்துல இருக்கிற 6 காரியங்கள் சொன்னேன்ல. இந்த 6 காரியங்கள செட்டா என்ன பண்றாங்க? சில இதுல இது பண்றாங்க. அதாவது மனம் திரும்புதலும், விசுவாசமும், அடுத்தது ஞானஸ்நானமும், கைகளை வைக்குதலும், கடைசியா நியாயத்தீர்ப்பும், மரித்தோர் உயிர்த்தெழுதலும், நியாயம் தீர்ப்பும் அப்படின்ட்டு செட்டா என்ன பண்றாங்க? சில இதுல சில ஆய்வாளர்கள், சில அ கா காமெண்ட்ரீஸ் எழுதுறவங்க, வேதத்தை பகுத்து பார்க்கிறவங்க, இப்படிப்பட்ட செட்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க கனெக்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட செட்ஸ அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அதன் அடிப்படையிலயும் அவங்க ஆய்வு பண்றாங்க. தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒண்ணொண்ணா எடுத்து பண்றத விட, இது மாரி 2 வச்சு பண்றாங்க. இதுல சிலர் என்ன பண்றாங்க, இது நான் சமீபத்துல சில சில இதெல்லாம் என்னென்ன பண்றாங்க, எப்படிலாம் இவங்க வந்து எழுதியிருக்காங்கன்னு சில புக்ஸ ரெஃபர் பண்ணும்போது, மாத்தி மாத்தி வேற பண்றாங்க. ஃபர்ஸ்ட்த்தையும் கடைசியும் தூக்கி ஒண்ணா வச்சு, அத வந்து மனம் திரும்புதலும், நியாயம் திருப்பும் அப்படின்ற மாரிலாம் என்ன பண்றாங்க, வியாக்கியானம் பண்றாங்க. எனக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு படிப்பினையா இருந்துச்சு. இப்படித்தானே நம்ம டெவலப் ஆக முடியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்ம டெவலப் ஆக முடியும். அப்ப இத இப்படியும் பண்ணலாமா? ஏன்னா 6 காரியங்கள் இருக்கு. 6 காரியத்த அப்படியே தனித்தனியா நம்ம அ பகுத்துறோம். தனித்தனியா நம்ம ஹேண்டில் பண்றோம். தனித்தனியா இப்ப மனம் திரும்புதல், விசுவாசம் அப்படின்ட்டு ஒண்ணொண்ணா எடுத்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஆனா இத மனம் திரும்புதலும், விசுவாசமும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணணும்ன்றதையும் கத்துக்கிட்டேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, மனம் திரும்புதலும், நியாயம் திருப்பும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதே மாரி ஒவ்வொன்னத்தையும் மாத்தி மாத்தி ஷஃபிள் பண்ணி போட்டு, அதையும் என்ன பண்றாங்க, ஒரு கனெக்ஷன் வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இப்படிதான் வேதத்த புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு டைம் இல்லன்னு சொல்லவே முடியாது. எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு சொல்லவே முடியாது. போட்டு ஃபோன தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஃபோன் அந்த டெம்பர் கிளாஸ்லயே வந்து ஒரு ஹீட் ஒரு இத உண்டாக்கி, ஃபோன் அப்படி தேய்க்கிறதுலயே அதிலேயே வந்து ஃபோன் சார்ஜ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபோன்லாம் சார்ஜே குறையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வர இதுலயே வந்து ஃபோன் சார்ஜ் ஏத்துற மாரி ஏதாவது ஒரு ஒரு சிஸ்டம் ஒண்ணு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு ஏதாவது செய்யலாமான்னு பார்க்கிறேன். சும்மாவே சார்ஜ் குறைய போதே சார்ஜ் போட்டே கூட ஃபோன வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாரிலாம் கண்டுபிடிச்சு குடுத்துட்டா அவ்வளதான். ஃபோனையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது. கையில அப்படி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. அப்போ நமக்கு டைம் இல்ல. அதாவது நமக்கு ரொம்ப அதாவது டைம் நமக்கு நெறையா இருக்கு. வேற வேலையே இல்லன்ட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது மாரி கொஞ்சம் இறங்கி பாருங்க. மத்த வேலைக்குள்ள இறங்கி போய் பாருங்க.
உங்களுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அது பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். அப்ப இந்த மனம் திரும்புதல ஒரு சடங்காச்சாரமா இல்லாம, ஏதோ இந்த கோயிலுக்கு போனேன் இவ்வளவு நாளு, இப்ப இந்த கோயிலுக்கு போப்போறேன். அவ்வளவுதான். என்ன விஷயம்? இவ்வளவு நாள் அங்க போனேன், இவ்வளவு நாள் இப்ப இனிமே இங்க போப்போறேன்ட்டு இருக்கிறது மனம் திரும்புதல் இல்ல. வாழ்க்கை மாறணும். அதுல ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அப்போஸ்தலர் 2:38, 11, 18 இதெல்லாம் வீட்ல போயிட்டு நீங்க வாட்சி பாருங்க. அப்ப மனம் திரும்புதல் இல்லாம, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்ன்றது கிரியையில்லா விசுவாசத்தை போன்றது. நம்முடைய மனம் திரும்புதல் இல்லாம, தேவன் மீது நம்ம வைக்கிறதுன்றது கிரியையில்லா விசுவாசம். அது செத்தது. யாக்கோபு சொல்றார்ல, கிரியையில்லா விசுவாசம் செத்ததுன்ற மாரி, மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்க தேவன் பேரு நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா, அது வேஸ்ட். அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசிச்சார். நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் மனம் திரும்பினார். நீங்க மனம் திரும்பினீங்களா? ஆபிரகாம் விசுவாசிச்சார். அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆமா, உண்மதான். எப்ப அது நீதியா எண்ணப்படுது? எப்ப அது அது அந்த அந்த வசனம் எப்ப ஃபுல்ஃபில் ஆகுது? அவரோட மனம் திரும்புதல கிரியைகள நடப்பிக்கும்போது தானே. அதுதானே பெரிய இதாவுது. அவர் ஊருன்ற கழுதைய பட்டத்திலே உட்கார்ந்துகிட்டு, அங்கேயே உட்கார்ந்துகிட்டு அவருடைய வாழ்க்கைய மாத்தாம, அதுக்கு ஒரு 1000 காரணம் சொல்லிட்டு, இங்கேருந்து வெளிய போனா, ஃபுல்லும் வனாந்தரம். சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சுக்கிறேன். அப்படிலாம் இல்ல. கர்த்தர் சொல்ட்டாருன்னா, உடனே செய்யணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நீதியா எண்ணப்பட்டுச்சு. அப்ப மனம் திரும்புதல கிரியைகள வெளிப்படுத்தும்போது, அது நீதியா எண்ணப்படுது. அப்ப தேவன் மீது நாம் வைக்கும் விசுவாசமானது, தேவனுடைய நாமத்தினால வருகிறவராகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு, அந்த மனம் திரும்புதல பெற்றுக்கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 6:29. யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது என்கிறார். இப்ப தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? அவரை விசுவாசிக்கிறது தேவனுக்கு ஏற்ற கிரியை. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் ஏன் எழுதியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். இந்த மனம் திரும்புதல் போது அன்னைக்கு தேவனிடத்துல திரும்பினாங்க பழைய ஏற்பாட்டுல. தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. இங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாய் நாம தேவனை ஏற்றுக்கொள்றோம். இந்த மனம் திரும்புதல்ன்றது அன்னைக்கு மனம் திரும்புதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விதத்தை சொன்னா ஒரு பலி செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி பலி செலுத்துவாங்க? பலியை பார்க்கும்போது என்னுடைய பாவங்களுக்காக இந்த பழுதற்ற இந்த மிருகம், ஒண்ணும் தெரியாத மிருகம் கொல்லப்படுது அப்படின்னும் பொழுதே என்ன ஆகுது? ஒரு ஒரு மனமாற்றம் வருது. ஒரு கஷ்டம் வருது. ச்சே! தப்பு நம்ம பண்ணியிருக்க கூடாது. அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் திருப்பியும் அந்த தவற செய்யறதுக்கு, அந்த தவற செய்யாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சுச்சான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்ல. திருப்பி அந்த தவறு என்ன பண்றாங்க? செய்றாங்க. அப்ப அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? பூரணமாகாத மனம் திரும்புதல் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்துல இந்த மனம் திரும்புதல்ன்றது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. 5ஆம் அதிகாரம் வரைக்கும் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பெரிய பிக்சரே என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் தான் பிக்சரே. 1ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசிகள், 2ஆம் அதிகாரம் தேவதூதர்கள், 3 மோசே, 4 யோசுவா. 5ல இருந்து 9 வரைக்கும் பிக் பிக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசும் பிரதான ஆசாரியர். அந்த பிக்சரை தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர். இப்ப பழைய ஏற்பாட்டின் மனம் திரும்புதல் ஒரு சரியான மனம் திரும்புதலா இல்ல. அது ஒரு பூரணமான மனம் திரும்புதலா இல்ல. ஆனா மனம் திரும்பினாங்கன்னு கேட்டா மனம் திரும்பினாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதலா இருந்துச்சு? ஒரு அநித்தியமான ஒரு மனம் திரும்புதலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மனம் திரும்புதல்ன்றது ஒரு நித்தியமான மனம் திரும்புதல். நம்மளை விடுதலையாக்கக்கூடியது, நம்மளை ரட்சிக்கக்கூடியது, நம்மளை நித்தியத்திற்கு நேராய் நடத்தக்கூடியது. அப்ப பூரணராகும்படி கடந்து போவோமாகன்னு சொல்றது, அந்த பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்துல இருக்கிற மனம் திரும்புதல் கிடையாது. புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்துல மனம் திரும்புதலை பார்த்து இப்ப பூரணராகுங்கன்றாரு.
மனம் திரும்புறேன், திருப்பி செஞ்சதே நான் செய்றேன். அப்படின்னா மனம் திரும்பலன்னு அர்த்தம். இது பழைய ஏற்பாடு காலம். இது அடிப்படை. இது வந்து அது வந்து அநித்தியமானது. நீங்க பூரணர் ஆகணும். நீங்க வந்து டெவலப் ஆயிருக்கணும்னா, நீங்க எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்கணும்? இப்ப நித்தியமான, நிரந்தரமான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்கணும். 2வது விசுவாசம். விசுவாசமும் அதேதான். இந்த மனம் திரும்புதலும் விசுவாசம்ன்ட்டு இத கம்பைன் பண்ணி தான் நம்ம வைக்கணும். அன்னைக்கு தேவன் மீது விசுவாசம் வச்சாங்க. ஆனா தேவன் மீது விசுவாசம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சில மீடியேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. பிரதான ஆசிரியர் தேவைப்படுறாரு, பலிகள் தேவைப்படுது. ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம வைக்கிற விசுவாசம் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்துது. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னும் பொழுது, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்நானங்கள் அப்படின்னு இருக்கு. பன்மையில இருக்கு. ஆனா, புதிய ஏற்பாட்டுல பாப்டிசம் இருக்குல்ல, நம்ம ஞானஸ்நானம் குடுக்குறோம்ல, இத பத்தி வர இடத்துல பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுது, ஒரே ஞானஸ்நானம் அப்படின்னுது. இது அந்த அதுல இருக்கிற கிரீக் வேர்ட் என்னன்னா பாப்டிசோ. அந்த பாப்டிசோ வந்து அந்த இடத்துல அ எபேசியர் 4:5ல என்ன வருதுன்னா, பாப்டிஸ்மா. பாப்டிஸ்மான்றது சிங்குலர். அந்த சிங்குலர் பதத்துல தான் வருது. ஒரே ஞானஸ்நானத்த பத்தி வருது. ஆனா எபிரேயர்ல இந்த 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வரும்போது பாப்டிஸ்மான்னு வரல. எப்படி வருதுன்னா, பாப்டிஸ்மாஸ் அப்படின்னு வருது. கிரீக்ல. எங்க பாப்டிஸ்மாஸ்ன்னு காணான்னு வருதுன்னு தேடிட்டு இருக்காரு. ஸ்நானங்கள் தானே என் பைபிள்ல இருக்கு. இந்த ஆள் வேற என்ன பாப்டிஸ்மா, பாப்டிசோன்றான் அப்படின்ட்டு முறைச்சு பார்க்க கூடாது. கிரீக் பைபிள்ல இருக்கு. நம்ம பைபிள்ல ஸ்நானங்கள் தமிழ்ல. அது அது இது கிடையாது. அது சான்ஸ்கிரிட் வேர்ட் அது. இருந்தாலும் இந்த பன்மையில இருக்கு. பன்மையில இருக்கு நமக்கு தெரியும். ஸ்நானம், ஸ்நானங்கள் 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்க ஸ்நானங்கள் இருக்கு. இதனால இது வந்து புதிய ஏற்பாடு ஞானஸ்நானத்த பத்தி சொல்லல. பழைய ஏற்பாட்டுல அவங்க செரிமோனியா செஞ்ச ஸ்நானங்கள். நீங்க இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்ல போயிட்டு அவங்க என்னென்னதெல்லாம் அவங்க அவங்க வந்து அந்த தண்ணீர்னால அவங்க என்னென்ன சடங்காச்சாரங்களை செஞ்சாங்கன்றத நீங்க பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. யாத்திராகமம் 30, 19லிருந்து 21, லேவியராகமம் 16:4, லேவியராகமம் 16:24, என்னாகமம் 8:7, மார்க் எழுதின சுவிசேஷம் 7:4. யாத்திராகமம் 30, 19லிருந்து 21, லேவியராகமம் 16:4, லேவியராகமம் 16:24, என்னாகமம் 8:7, மார்க் எழுதின சுவிசேஷம் 7:4, எபிரேயர் 9:10. அந்த எபிரேயருக்கு மட்டும் வேணா வாசிச்சிடலாம். நான் ஏதோ சும்மா சொல்ற மாதிரி நினைச்சுக்க கூடாதுல்ல. கதடிக்கல. எபிரேயர் 9:10. விட மாட்டான் போல இருக்கு இவன். நம்மள கொஞ்சம் கூட தலைய நிமிர்ந்து விட மாட்டான் போல இருக்குன்னு மனசுக்குள்ள திட்டாதீங்க. கேக்குது. 9:10 எபிரேயர் 9:10 வாசிங்க. இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப நான் சொன்னது கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சா? இவைகள் என்ன சொல்லிருக்கு? சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். சீர்திருத்தல் இது சரியான வேர்டு இது. இந்த டிரான்சிஷன பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள டிரான்சிஷன இங்க சீர்திருத்தல் ரெஃபார்மேஷன் பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரியான ஒரு வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இங்க இது சீர்திருத்தல் உண்டாக்கும் காலமா. அங்க ஒரு சடங்காய் செஞ்சுட்டு இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கூட டக்குனு பண்ணாங்க, ரொம்ப பசிச்சிச்சு போல இருக்கு. போற வழியில டக்குனு என்ன பண்ணாங்க, பயிர்கள் எடுத்து வாயில போட்டாங்க. என்ன சீஷர்கள்லாம் கைய கூட கழுவ மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய இது. கைய கழுவணும், கால கழுவணும், இத்தனை முறை கழுவணும், இத்தனை முறை தேய்க்கணும். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை முறை கைய கழுவணும், எத்தனை முறை தேய்க்கணும்னு வரைக்கும் எழுதி வச்சிருக்கான். அத்தனை முறை 1, 2, 3, 4ன்னு தேய்ச்சி எண்ணி கைய கழுவுனான். அந்த அளவுக்கு சில விஷயங்களை, அதாவது அவங்க வனாந்தர யாத்திரையில அவங்களுக்கு நோய் தொற்றுலாம் வந்துடக்கூடாதுன்ட்டு கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்தாரு. அது அப்படியே, அதாவது சிலுவையை பிடிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவ விட்ட கதையா? சில கதையா? தேவன் கொடுத்த கட்டளைகளினுடைய அடி ஆழ நோக்கத்தை மறந்துட்டு நோக்கத்தையே விட்டுட்டு சடங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நோக்கத்தை விட்டுறது. என்ன நோக்கத்துக்காக செய்ய சொன்னார்ன்றத அதை விட்டுட்டு
அத வந்து அப்படியே சும்மா பெரிய இது இந்த கையில தான் குடுக்கணும், அந்த கையில தான் வாங்கணும், இத செய்யக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, உழக்கூடாது, இத பண்ணக்கூடாதுன்னா, அதாவது ஒரு பொருள இழுக்கவே மாட்டாங்களாம். ஓய்வு நாள்ல. ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யாத. எதுக்கு? அப்படின்னா, நீ உழைக்கிறதுனால நீ பிழைக்கிறது கிடையாதுப்பா. கர்த்தர் நான் உன்னை பிழைக்க வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டு, அதனால வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ எந்த வேலையும் செய்யாத. நீ அமைதியா இரு. உனக்கு நான் போஷிக்கிறேன். நீ உன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கர்த்தர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு விட்டுருந்தா, இவன் கர்த்தர விட்டுட்டு கட்டளைய சீரியஸா புடிச்சுக்கிட்டான். எந்த பொருளையும் இழுத்துற மாட்டானாம். ஏன் இழுத்துட்டான் அப்படின்னா, அது வந்து உழுகுதலுக்கு சமமாயிருது அப்படின்ட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க 9:10ல சொல்றாரு பாருங்க. திரும்பி வாசிங்க. சூப்பரா இருக்கு அந்த வசனம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அதாவது பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து பலியாகிற வரைக்கும், நித்திய பலி நடப்பிக்கிற வரைக்கும் நடந்தேறும்படி போஜன பாடுகளும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே இது எல்லாமே சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகள். இதெல்லாம் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள். இங்க இந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் போது இப்படி சரீரத்திற்கேற்ற சடங்குகள் நீ செஞ்சிட்டு இருக்க. ஆனா நீ பூரணர் ஆகணும். இப்பயும் ஸ்நானங்கள் இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் ஸ்நானம்ட்டு ஒரு மேல சொல்லிட்டு இருந்தா இப்ப இங்கேயும் இருக்குன்றான் அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னென்ன ஸ்நானங்கள் இருக்குன்னா, தண்ணீரால் நம்ம பெறப்படுகிற அந்த ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் பெறப்படுகிற ஞான ஸ்நானம், அக்கினியினால் பெறப்படுகிற ஞான ஸ்நானம். தண்ணீரால் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன நம்ம கேள்விப்படாத 2 அப்படின்ட்டு புதுசா சொல்லாதீங்க. தண்ணீர்ல வாங்கிட்டேன். எப்ப நான் பரிசுத்த ஆவியில வாங்குவேன்? ஒரு நெருப்புல குளிப்பாட்டுவாரா? எப்படி இந்த ஃபயர் டார்ச் வச்சு ஏதாவது அடிப்பாரா இவரு? அக்னியிலால் ஞானஸ்நானம் மாரி நெருப்பு கொளுத்தி விட்டு உள்ள முக்கி எடுத்துருவாரா? அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. வேத வசனத்த வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்ல கூட போயிட்டு வாசிங்க. தண்ணீரால் பெறப்படும் ஞானஸ்நானத்த பத்தி நமக்கு பொதுவா இருக்கிறது தெரியுது. மத்தேயு 28:19 இங்க தான் இருக்கு. பின்னாடி இருக்குது. அந்த வசனம் தான். 2வது பரிசுத்த ஆவியினால் நம்ம பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை பத்தி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 12:13 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் நாம யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தேசத்தாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இனத்தாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மொழி பேசுகிறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒருவர். நீ வந்து இந்த மொழி பேசுறவன், உன்கிட்ட வந்து நான் வந்து இந்த அளவுக்கு தான் இருப்பேன். நீ வந்து இந்த மொழி பேசுறவன், உனக்கு நான் இந்த அளவு தான் இருப்பேன்ல. எல்லாருக்கும் இந்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்படுறோம். எப்படி தண்ணீரில மூழ்கி எந்திரிக்கிறோமோ, இதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மள ஆக்கிரமித்து இருக்கிறார் அப்படின்னே வசனம் இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன், எடுத்து சொல்றேன். அது இந்த அடுத்தடுத்த காலங்கள்ல நான் சொல்றேன். இப்பயே எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நமக்கு இதாயிரும். பரிசுத்த ஆவியானவரால நம்ம சூழப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால நாம ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோம்னு வசனம் இருக்குது. வசனம் அப்படியே சொல்லுது. அந்த வேர்ட் அப்படியே அந்த கிரீக் வேர்டுக்கு அது அப்படியே அதே அர்த்தத்தோடு கூட வசனங்கள் இருக்கு. அப்ப எப்படி நம்ம தண்ணீர்ல மூழ்கி எந்திரிக்கும் போது தாமரையில தண்ணி ஒட்டாத மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கல. ஃபுல்லும் என்ன பண்ணிடுறோம்? நனைச்சுதான் எந்திரிக்கிறோம். அதே போல இப்ப பரிசுத்த ஆவியானவரால நம்ம எப்படிப்பட்ட இருக்கிறோம்? சூழப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறையப்பட்டு இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5, 8 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாம கர்த்தர் அக்கினியினால் ஞானஸ்நானம் பண்றாரு. யோவான் ஸ்நானம் சொல்லும்போது, நான் உங்களுக்கு தண்ணீர்ல கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் பெரியவர், அவரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு மத்தேயு 3:11 சொல்றாரு. அப்ப ஞானஸ்நானம்ன்றது நம்முடைய மாற்றத்திற்கான ஒரு புறம்பான
வெளிப்பாடு. நம்முடைய மனமாற்றத்திற்கான, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல் எல்லாம் மாறுவதற்கான ஒரு புறம்பான வெளிப்பாடு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவரின் உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப அவரோடு கூட நம்ம பிழைச்சிருக்கிறோம். அதாவது பழைய மனுஷனை மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாய் நம்ம வெளியே வரோம். இதான் ஞானஸ்நானத்தை குறித்துதான உபதேசம். இங்க எபிரேயரை சொல்லும்போது பழைய உடன்படிக்கையில ஒரு சடங்காய் செஞ்ச அந்த ஒரு ஞானஸ்நானத்தை போல இல்ல. இப்ப பூரணராகி இப்ப புரிதலோடு கூட அதை செய்யறது. அப்படிப்பட்டவர்களாய் நீங்க என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்க கடந்து போங்க. அதாவது சடங்காய் செய்யாம புரிதலோடு கூட அர்த்தத்தோடு கூட நீங்க செயல்படுங்க. இதுதான் அந்த டிரான்சிஷன். இதான் அந்த இது. அடுத்தது என்ன போட்டிருக்கு? கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பலியின் மீது அவங்க என்ன பண்ணாங்க, கைகளை வச்சாங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள்ல அவங்க பலிகள் மீது கைகளை வச்சாங்க. அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்குது. எனக்கு பதிலாக இந்த மிருகம் பலியிடப்படுது அப்படின்ற ஒரு டிரான்சிஷன், அந்த ஒரு இது நடக்குது. தெய்வீக பரிமாற்றம் நடக்குது. தமிழ்ல சொல்லணும். அதோடைய இவருடைய பாவங்கள்லாம் அங்க கடத்தப்படுது. அதுக்கு இந்த கைகளை வைக்குதல் நடந்துச்சு. 2வது, ஒருத்தர் ஒரு வேலைக்காய் நியமிக்கப்படும் பொழுது அவங்க மீது என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல கைகளை வைக்கணும் அப்படின்ற கட்டளையே இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 27:8, உபாகமத்தின் புஸ்தகம் 34:9 இந்த வசனங்கள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 27:8, உபாகமத்தின் புஸ்தகம் 34:9 இந்த வசனங்கள்ல இருக்கு. இப்ப இதே விஷயத்த ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, சபைக்கு கொண்டு வராங்க. எப்படி? அப்போஸ்தலர் 8:17 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:6 வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:3 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8:17, அப்போஸ்தலர் 13:3, அப்போஸ்தலர் 19:6, 1 தீமோத்தேயு 4:14. திருப்பி கேட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த வசனங்கள்ல என்ன இருக்கு? புதிய ஏற்பாடுலயும் இந்த கைகளை வைக்குதல்ன்றது இருக்கு. ஆனா அது பழைய ஏற்பாடுல நடந்தது மாதிரி இல்ல. இது அர்த்தத்தோடு நடக்குது. இதுல ஒரு வல்லமையோடு நடக்குது. நீங்க வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்படின்னும் பொழுது நீங்க கைகளை வைக்கிறதுனால அங்க அற்புதம் நடக்குது. அங்க கைகளை வைக்கிறதுனால என்ன ஆகுது? பாவம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க கைகளை வச்சா அற்புதம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதா? இப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்ப அந்த கைகளை வைக்குதல்னா இதெல்லாம் கைகளை வைக்குதல் சொல்லிட்டு சாதாரணமா கிறிஸ்தவத்துல நம்ம சொல்ற காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ்ங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம பூரணராகும்படி போயிருவோம். அப்படி சொல்லல. பழைய ஏற்பாட்டுல அவங்க அர்த்தம் இல்லாத விதங்கள்ல ஒரு கட்டளை இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க புரியாம செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப நீ ஒரு அர்த்தத்தோடு கூட, கட்டளையோடு கூட, அதிகாரத்தோடு கூட நம்ம என்ன பண்றோம்? கைகளை வைக்கிறோம். வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைத்தால் சுகமாகுவார்கள். உங்கள்ட்ட யாராவது ஜெபம் பண்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வைங்க. கைகளை வச்சு இயேசுவின் நாமத்தினால சுகமாகுன்ட்டு சொல்லுங்க. நான் சொன்னா நடக்குமா? அப்படின்னா நீங்க சொன்னாதான் நடக்கும். நீங்க சொன்னாதான் நடக்கும். ஏன்னா நீங்க யாரோட அதிகாரத்துல சொல்றீங்க? தேவனுடைய அதிகாரத்துல சொல்றீங்க. கர்த்தருடைய அதிகாரத்துல சொல்றீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்துல நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க யார மகிமைப்படுத்துறீங்க? இது சுய பெருமை கிடையாது. இது நமக்கு கொடுத்தவரை நம்ம மகிமைப்படுத்துறது. நீங்க செய்யறதுனால யார் மகிமைப்படுவார்னா கர்த்தர் தான் மகிமைப்படுவார். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றத நீங்க உணர்ந்து செய்யுங்க. நீங்க பூரணராகணும். கைகளை வைக்கிறது குறித்துதான தெளிவான பூரண ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கணும். நீங்க கைகளை வச்சு அதிசயங்களை நடப்பீங்க. செங்கடல்களை பிளங்க, யோர்தான்களை பின்னிட்டு ஓட செய்யுங்க, எரிகோகளை உடைய செய்யுங்க. பழைய ஏற்பாட்டுல நடந்துச்சுன்னா இங்க அதை விட அதிகமா நடக்கணும். அற்புதம் அதிகமா நடக்கணும். அதிசயம் அதிகமா நடக்கணும். ஏன்னா அதே கர்த்தர் தான் நம்மளை ஆராதிக்கிறோம்.
அடுத்தது மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய அந்த நித்தியத்துல வரும் நியாய தீர்ப்பு. இப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதல்ன்ற இந்த இது வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு மட்டும் கொடுத்த புதுசான ஒரு காரியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயே அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. தானியேல் புஸ்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தானியேல்ல 12ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன். ஆமா, 12ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விடுத்து எழுந்திருப்பார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பை குறிச்சு பழைய ஏற்பாட்டிலேயே என்ன இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ஐடியாஸ் அவங்களுக்கு இருக்கு. இதனுடைய ஃபுல் ஃபார்ம், அதாவது இதனுடைய நிறைவேறுதல், இதனுடைய நிஜம், இதனுடைய ரியாலிட்டிய புதிய ஏற்பாட்டு போதனை நமக்கு கற்று தருது. சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து 29 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 24ல இருந்து 29 வாசிச்சு பாத்தீங்கன்னா, என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை இருதயத்தில் விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை செய்து அதை விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மெய்யாகவே மெய்யாகவே ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இப்படி நம்ம இப்ப பைபிள்ல கலர் கலரா அடிக்கிறோம்ல, பைபிள்ல கலர் கலரா அடிக்கிறோம், இதெல்லாம் போட்டு இது பண்றோம், ஸ்டார் போடுறோம், இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம்ல. அது மாதிரி மெய்யாகவேன்றது வேர்ட்லயே வர ஒரு ஹைலைட்டர் மாதிரி. அதெல்லாம் ரொம்ப கவனமான விஷயம் வசனங்கள். மறுபடியும் வருது பாருங்க. குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்கு அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அதாவது மரித்தோர் உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பை பத்தி எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க வசனம். புதிய ஏற்பாடு போதனை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கிடையாது. இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் இதா இருக்கும், ஒரு தரிசனம் பார்த்தேன், இது மாதிரி கிடையாது. இப்ப எசேக்கியேல் பாக்குறாருல, உலர்ந்த எலும்புகள்லாம் உயிர் பெற்று எழுந்தத ஒரு பெரிய இதா ஒரு காட்சியை பார்க்கிறாரு. இது மாதிரி ஒரு தரிசனத்தோடு கூட அது மாதிரி இல்ல. இது வந்து நடக்க போற ரியாலிட்டியே சொல்றாருங்க. பூரணராகும்படி கடந்து போவோம்னா இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பு இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சிருக்கீங்க. இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மனம் திரும்புதலை குறித்து ஒரு ஐடியா இருக்கு, விசுவாசத்தை குறித்து ஒரு ஐடியா இருக்கு, அடுத்தது ஸ்நானங்களை குறித்து தான ஒரு ஐடியா இருக்கு, அடுத்தது கைகளை வைக்கிறதுல குறித்து ஒரு ஐடியா இருக்கு, மரித்தோர் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்தீர்ப்பு குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அந்த ஐடியா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது வந்து இது நிறைவானது கிடையாது. இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் புதிய ஏற்பாட்டுல இருக்குல்ல, இதை நீங்க புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கற்று கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையில மனம் திரும்புதல்னா என்ன, விசுவாசம்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, கைகளை வைக்கிறதுலாம் என்ன, நித்திய நியாயத்தீர்ப்புனா என்ன, மரித்தோர் உயிர்த்தெழுதல்னா என்ன, இப்படிப்பட்ட தெளிவான சிந்தையோடு கூட நீங்க பூரணராகும்படி டெவலப் ஆகுங்க. இப்ப புரியுதா? இப்ப அந்த வசனம் புரியுதா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான காரியம், இதெல்லாம் விட்டுட்டு வேற போயிருவோம்னு சொல்லல ஆசிரியர், அப்படி சொல்லல. இந்த அந்த பின்னணியோடு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அடிப்படையா தெரியும், ஆனா அர்த்தமுள்ள விதங்கள்ல தெரியாது, ஒரு சடங்கா தெரியும். ஆனா இப்படி சடங்கா செய்யாம நீ வந்து அத உணர்வோடு கூட செய்யி, அது வந்து நீ அர்த்தமுள்ள விதங்களோடு கூட நீ நடப்பிப்பா அப்படின்றாரு. இங்க நித்திய நியாயத்தீர்ப்பையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் குறிச்சு ஏதோ ஒரு காட்சி தரிசனம் இல்ல வந்து ஒரு நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரிவினை இருந்துச்சு. சதுசேயர் பரிசேயருக்குள்ள பிரிவினை இருந்துச்சு. சதுசேயர் வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதல அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்களும் யூதர்கள் தான், ஆனா மரித்தோர் உயிர்த்தெழுதல அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பிரிவினையே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த பிரிவினைய தூண்டி விட்டு 2 பேரும் சேர்த்து இவரை டார்கெட் பண்ணிட்டு இருந்தா 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு இவரு என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு.
ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்த விஷயத்துல காமெடி பண்ணிட்டு கிளம்பி விட்டாரு. அந்த சினாரியோலாம் நீங்க யோசிச்சு கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு மனுஷன் கோத்து விட்டு நைஸா கிளம்பிட்டாரு அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ஐடியா இருந்துச்சு. இதனுடைய நிஜத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பயங்கரத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனுடைய சீரியஸ்னஸ நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதோ போனேன், வந்தேன், கடமைக்கேன்னு வாழ்ந்தேன். என்னது உலகத்துல சொல்லுவாங்கல்ல, வெந்தத தின்னுட்டு விதி வந்தா சாவோன்ட்டு, ஏதோ கர்த்தாவே போனேன், காணிக்கை போட்டேன், 4 பாட்ட கேட்டேன், ஒரு ஏதோ 4 நல்ல வார்த்தைய கேட்டுட்டு வந்தேன், தரிசனத்த பார்த்துட்டேன்ற கதை கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு போனா ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் குடுத்து அத அனுப்பிச்சு வைப்பான்னு பார்த்தா, இவன் என்னடா இத செய்யு, அத செய்யு, அத பண்ணு, இத பண்ணு, அப்படி வா, இப்படி வான்ட்டு என்னென்னத்தையோ சொல்றான். இத பண்ணு. நாம தான் நம்ம மேல பாரத்த நம்ம மேல இறக்குறான்னு நெனைக்காதீங்க. இதுதான் நெஜம். இது மேஜிக் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட வாழ்க்கைன்றது மேஜிக் கிடையாது. சும்மா அப்படி வந்த உடனே டக்குனு என் கையில இருந்து ஒரு ஒளி உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே மாத்தி போடுறது கிடையாது. நீங்க மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாற ஆரம்பிச்சுரும். கர்த்தர் அப்படிதான் செயல்படுவாரு. இல்லன்னா எப்படி தெரியுமா? ஒரு மிருகத்தை போல தான். ஒரு மிருகத்த சங்கிலி கட்டிட்டு இங்க வான்னா என்ன பண்ணும்? வரும். போன்னா போகும். இப்படி நீங்க நாய வாக்கிங் கூட்டிட்டு போம்போது பாருங்க, கையில ஒரு தடிய வச்சுக்கிட்டு சங்கிலிய போட்டு அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போவான். அதுக்கு எந்த விதமான இது கிடையாது. இப்படி கர்த்தர் நம்மள ஒரு மிருகத்தை ட்ரீட் பண்றது போல ட்ரீட் பண்றவர் கிடையாது. இந்த நேத்து கூட பிரசங்கம் சொன்னேன். சாத்தான் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு திரும்புதலை குறித்து சொல்லும்போது, அந்த வசனம் ரொம்ப சூப்பரா சொல்லுது. சாத்தானின் அதிகாரத்துல இருந்தாங்களாம். இப்ப தேவனிடத்துக்கு என்ன பண்ணிட்டாராம்? திருப்பிட்டாராம். தேவனுடைய அதிகாரத்துக்கு திருப்பல. இப்ப வா, நீ சாத்தான்ட்ட இதா இருந்த பாத்தியா? அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். அவன ஆக்கிரமிச்சிருந்தான். அவன அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இப்ப நான் உன்னை அடிமைப்படுத்துறேன் வா. இததான் நீ செய். இத பண்ணுன்ட்டு அவரு சொல்லல. நமக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்த குடுத்து, சரியான முடிவு எடுப்பான்ட்டு நம்மள்ட்ட குடுக்குறாரு. இப்ப பழைய ஏற்பாட்டுல மரித்தோர் உயிர்த்தெழுதல பற்றி ஐடியா இருந்துச்சு. நியாயத்தீர்ப்பு குறித்து ஐடியா இருந்துச்சு. ஆனா அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. அதனுடைய பயங்கரம் அவங்களுக்கு புரியல. நித்திய நியாயத்தீர்ப்புனா என்ன? நம்ம 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 ரட்சிக்கப்பட வேண்டியது எதுக்கு? இந்த பூமியில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கா? நிச்சயமா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தான் நம்ம கர்த்தரை பின்பற்றுவதா இருந்தா நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. ஒரு நித்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு ஒரு பலத்தின் மிகுதியால் 80ன்ட்டாரு. 70 இல்ல 80. 35, 40 தாண்டும்போதே நமக்கு கை கால்லாம் விட்டு போகுது. அடுத்தது எப்படா கிளம்புவோன்ற மாரி சில நேரத்துல வருது. ஏன்னா, அங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க பார்த்தா ஒரே தொல்லையா இருக்குது. ஒரே வலியா இருக்குது. ஒரே போராட்டமா இருக்கு. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வாழ வேண்டியது இருக்கு. ஆனா, அங்க ஒரு 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 நல்ல வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நித்திய நித்தியமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சீரியஸ்னஸ புரிஞ்சுகிட்டு, அதனுடைய நிஜத்த புரிஞ்சுகிட்டு, இப்ப பூரணராகும்படி நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நேரா போணும். இப்ப இந்த ஒரு ஐடியா வச்சுட்டு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து 29 வாசிங்க. அத பாருங்க. எப்படி எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. அப்ப நித்திய நியாயத்தீர்ப்புன்றது நமக்கு ஒண்ணு இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கு இருக்கு. எதுக்குப்பா ரட்சிக்கப்பட்டுருங்கப்பா. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நீங்க புடிச்சுக்கோங்கன்னு எதுக்கு சொல்றோம்? இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இல்ல. குடுப்பாரு. இதனுடைய நிழலாட்டத்துல சில ஃபோர்டேஸ்ட்ன்னு இருக்கு. முன் ருசின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்க தான் போறோம். அனுபவிக்கிறோம். இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனங்களாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாவே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா, நம்மளுக்கான இலக்கு என்ன? அந்த நித்திய வாழ்வு. பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் அத பத்தி ஐடியா இருந்துச்சு. ஆனா பயம் இல்ல. அத பத்தியான சீரியஸ்னஸ் இல்லாம இருந்தாங்க. நீ அத பத்தியான சீரியஸ்னஸோட நீங்க இருங்க அப்டின்றாரு இங்க. அத பத்தின தெளிவோடு கூட இருங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற வார்த்தை நமக்கு பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியுது. நல்லது. எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றத நானு ஏற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசிக்கணும். நான் அத அங்கீகரிக்கணும். நாம அத வாஞ்சிக்கணும். ஆனா, கொஞ்சம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற மாம்சத்தின்படி நடவாமல், ஆவியின்படி நடக்கணுன்ற அந்த கட்டளை நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இப்படி செஞ்சா தான் ஆக்கினை தீர்ப்பு இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18. யோவான்ல 3:18 வாசிச்சு பாருங்க.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் வேதம் ரெண்டுத்தையும் நம்ம கற்றுத்தருது. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்கையில அவிசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரு. விசுவாசம் உள்ளவனா இருந்தாதான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். வாயில் தான் விசுவாசிக்குது. வாழ்க்கையில விசுவாசம் வெளிப்படலைன்னா நீங்க விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். வாய் மட்டும் தான் விசுவாசிக்குது. வாய் மட்டும் தான் வாயில பேசுறது மட்டும் தான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா செயல்கள்ல நாம நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தல, நம்முடைய நடக்கையில வெளிப்படுத்தலைன்னா ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எபேசியர் 2 1-3. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். அப்பெல்லாம் அப்படி இருந்தோம்னு சொல்லியிருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லியும் இப்படிப்பட்ட நடக்கை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம டேஞ்சர்ல இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. இந்த வசனம் ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்ட என்னென்ன இருந்துச்சுன்றத காமிக்குது. ஆனா தன்னை ரட்சிக்கப்பட்டவன், தன்னை கிறிஸ்துவை விசுவாசித்தவன் சொல்லியும் இப்படிப்பட்ட நடக்கை இருந்துருச்சு அப்படின்னா டேஞ்சர்ல இருக்கிறோம். அடுத்த 3ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம் மாம்ச இச்சையின்படியே நடந்து, இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம், நமக்கு நித்திய நியாய தீர்ப்பு பற்றின சத்தியம் தெரியுது. ஆனா பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண முடியல, மாம்சத்தை மேற்கொள்ள முடியல. அதே போலதான் ஒரு பூரணர் ஆகாதபடிக்கு அந்த நித்திய நியாய தீர்ப்பை குறித்ததான சத்தியம் தெரிஞ்சும் மாம்சம் நம்ம இடத்துல மேற்கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா ரொம்ப கஷ்டம். எப்படி போட்டிருக்கு, மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களையும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே வரும். அப்ப இப்ப இப்ப இந்த கம்பாரிசன்ல உங்களுக்கு புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல், விசுவாசம், கைகளை வைக்குதல், ஞானஸ்நானம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் குறிச்சு ஐடியாஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க சடங்காச்சாரமாகவும் ஒரு ஐடியாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது எந்த வித பிரயோஜனத்துக்கும் உண்டாக்காது. இன்னைக்கு சபையில ஏன் உயிர்மீட்சி அடையல? ஒரு 30 வருஷமா விசுவாசி எப்படி ரட்சிக்கப்பட்டானோ அதை விட கழுத்தை தெரிஞ்சு கட்டரமாக போகிற மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப பார் இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லைன்ட்டு கதை சொல்லிக்கிட்டு ரொம்ப அந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கவங்க கிடையாது. வளரணும். விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சிய பார்க்கணும். நான் பாக்குறேன். நான் உங்களை சொல்றேன், உங்களிடத்துல வளர்ச்சியை பாக்குறேன். எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம். எல்லாருடைய வாழ்க்கையில தான் பார்த்த மாதிரியே இல்லை, டெவலப்மெண்ட் இருக்கு. அதுல எனக்கு நேற்று உங்கள்கிட்ட சொல்றதுல வீட்லயே கூட நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அந்த டெவலப்மெண்ட் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. ஆனா அது போதுமான்னு கேட்டா போதாது. இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். அப்ப பூரணர் ஆகும்படி கடந்து போவோம். யாருமே பூரணர் கிடையாது, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. கிறிஸ்து பெர்ஃபெக்ட். நமக்கு டார்கெட் அங்க இருக்கு. அந்த இலக்கை நோக்கி அந்த மாடலை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம அவரை போல நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ட மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிக்கிட்டே நம்ம என்ன பண்றோம், போறோம். இப்ப புரியுதா? இப்ப இந்த ஆசிரியர் எப்படி தெளிவா சொல்றாருன்னு புரியுதா? எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் நம்மளுக்கு கைட் பண்றாருன்னு புரியுதா? ஆக்சுவலா இதுக்கு அடுத்தது 4ஆம் வசனத்துல இருந்து தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. இது இன்ட்ரோடக்ஷன் தான். அதனால இதை பத்தி நான் ரொம்பலாம் எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு 20 to 30 நிமிஷத்துல முடிச்சிடலாம் தான் நினைச்சேன் இன்னைக்கு இதுவே. ஆனா கர்த்தர் நம்மளை இப்படிதான் வழி நடத்துறாரு. அப்ப இதை குறிச்சு ஒரு ஓவர்வியூ வந்துருச்சுல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது, பேசிக்ஸை விட்டுட்டு நீ வாட்டுக்கு போயிடாதன்னு அப்படி சொல்ல வரல. இது சடங்காச்சாரமாய் அர்த்தமுள்ள விதங்கள் இல்லாம செய்யாம எல்லாவற்றையும் அர்த்தமுள்ள விதத்துல வெறும் ஐடியாஸா மட்டும் எண்ணங்கள்ல மட்டும் வச்சுட்டு இல்லாம அதை நடைமுறைப்படுத்தணும், வாழ்க்கை முறையை ஆக்கி கொள்ளணும். அதை சரியா அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு நம்ம செய்யணும்.
அப்ப இதன் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார். அப்படின்றதுல நானு நம்பிக்கையா இருக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.